ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவாசகம் அச்சோப்பதிகம். திருவாசகத்தில் 51வது தலைப்பு பாடல் அச்சோப்பதிகம். மாணிக்கவாசக ஐயா பெருமான் அவர்கள் இறைவன் எந்த அளவுக்கு தன் மீது கருணையோடு தனக்கு அருள் செய்திருக்கிறார், தான் எத்தகைய தீய வழியில் சென்றாலும் அதை தடுத்து நிறுத்தி பக்தி வழியில் தன்னை எவ்வாறு ஈடுபடுத்தி தனக்கு திருவருள் செய்திருக்கிறார், அவர் அவ்வாறு திருவருள் செய்ததன் மூலமாக அவரோடு எப்படி நாம் ஒன்றடைக்கப் போகிறோம் என்பதற்கு எளிய முறையில் 10 பாடல்கள் மூலமாக நமக்கு தந்து அருளி இருக்கிறார். அந்த 10 பாடல்களையும் தினம் ஒன்றாக படித்து நாமும் இறைவன் திருவடி அடைவதற்கும், இறைவன் நமக்கு எவ்வாறு நம் வாழ்க்கையில் அருள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்வதற்கும், நாமும் தவறான வழியில் செல்லாமல் இறைவனை நோக்கிய சிவ சிந்தனையில் சென்று இறைவனோடு சேருவோம். ஓம் சிவாய நம. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருவண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. இதற்கு என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்றால், யோகம் முதலான செயல்களை இறைவன் என்று அறியும் அறிவு படைத்தவரும், யாகம்னா நம்ம அந்த யாக குண்ட வளர்க்குறங்கள்ல நெருப்பு வச்சு அது முதலான செயல்களை இறைவன் என்று அறியும் அறிவு படைத்தவரும், பக்தியினை அடிப்படையாக கொண்டு இயற்றப்படுகின்ற அரண்பணியாகிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் இவையே முக்திக்கு உரிய எளிய வழிகள் என்று அறியும் திருவருள் வாய்ப்பில்லாதவரும் ஆகிய சமயவாதிகளே மூர்க்கர் எனப்படுவர். இந்த பாடல்ல முக்தி நெறின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, அத்தகைய மூர்க்கர்களோடு கூடித் திரியும் எனக்கு அன்பனாகிய பக்தி ஒன்றே முக்திக்கு உரிய நெறி என்று காட்டினார் சிவபெருமான். அங்கனம் அவன் காட்டிய அன்பையே பக்தி நெறியில் நான் செல்ல செல்ல என்னுடைய பழைய வினைகளாகிய சஞ்சித கருமங்கள் நீங்கி அவற்றுக்கு மூல காரணமாய் உள்ள ஆணவ மலத்தையும் நீக்கினான். எந்த அளவுக்கு நம்ம பக்தி நெறியில போறோமோ, நான் என்கின்ற அந்த ஆணவ மலம் நம்மை விட்டு முழுவதுமாக நீங்கும். அதோடு நில்லாமல் என்னுடைய தன்முனைப்பாகிய ஆன்ம போதத்தை குறைத்து தன்னுடைய பேரறிவாகிய சிவபோதத்தை என் அறிவில் விளங்கச் செய்தான். இதுக்குண்டான விளக்க சரியா புரியல. ஆன்ம போதத்தை நீக்கி தன்னுடைய பேரறிவாகிய சிவபோதத்தை என் அறிவில் விளங்கச் செய்தார். மகன் குணமறிந்து கொடுத்து உதவும் தந்தை போன்று இத்தனை நன்மைகளையும் என்னை ஆண்டு கொண்டு அருளினான் என் தந்தையாகிய சிவபெருமான். இத்தகைய பெரும் பேற்றினை இந்த உலகத்தில் பெறுவர் யார் பெறப்போகிறார்கள்? இதுவும் அதிசயம்தானே அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் அவர்கள் இறைவன் தனக்கு எவ்வாறு அருள் செய்தார், தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஊன் உடம்பில் இருக்கின்ற அனைத்து தீவினைகளை நீக்கியதோடு மட்டுமில்லாமல் எந்த அளவுக்கு பக்தி செய்ய வேண்டும், அந்த பக்தியின் மூலமாக நாம் எப்படி முக்தி அடையலாம், ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய கடமையை போன்று இறைவன் தனக்கு அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை படித்து நாமும் இறைவன் திருவடி அடைவதற்கு முயற்சி செய்வோம். இறைவனும் நமக்கு அருள் செய்வார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருவண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. திருச்சிற்றம்பலம்.